ஹலோ காய்ஸ், நான் இந்தியன் ஸ்டோர் போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது போயிட்டு வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன். சரி, அதான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத சும்மா உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ வாங்க நான் காமிக்கிறேன் என்னென்ன வாங்கினேன். ஸோ இதுதாங்க, இப்படி தாங்க வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இருக்குது, நான் காமிக்கிறேன். முக்கியமாக நமக்கு தேவையானது தோசை மாவு. ஸோ தோசை மாவு காலியாகிடுச்சு, இல்லை. ஸோ நான் இப்போ அப்பப்போ அரைச்சிப்பேன், கிரைண்டர் இல்லை. ஸோ மிக்சியில் தான் அரைக்கிறது. போன வாட்டி மிக்சியில் தான் அரைச்சிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அரிசி எனக்கு இங்கே பக்கத்து கடையில் கிடைக்கும். அது இந்த வாட்டி கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால சரி இந்தியன் ஸ்டோரில் பார்ப்போம் அரிசி கிடைக்குதான்னு பார்த்தேன். அது 5 kg இருந்துச்சு. நான் மட்டும்தான் வர போயிருந்தேனா. ஸோ அரிசி நான் மட்டும்தான் தூக்கிட்டு வர முடியாது. ஹஸ்பண்ட் இருந்தால் தூக்கிட்டு வந்துடலாம். பட் நான் மட்டும்ன்றனால முடியல. சரி அதனால இப்போதைக்கு மாவு வாங்கிப்போம், அப்புறமா இன்னொரு நாள் போயிட்டு அரிசி வாங்கிக்கலாம், அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ அதனால இப்போதைக்கு நான் போனதுனால வெறும் இந்த தோசை மிக்ஸ் தான் ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதான் இந்த 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஒன்று. அப்புறம் ஸ்வீட் பார்த்துருந்தேங்க. ஸோ நம்ம ஊர் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்ன இருக்குது, குலோப் ஜாமுன், ரசகுல்லா, அப்புறம் எல்லா ஸ்வீட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி, எல்லா ஸ்வீட்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி பிடிச்சிருந்துச்சு, பார்க்க சாப்பிடணும் போல வேற இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஒரு ஸ்வீட்லாம் சாப்பிட்டு, சரின்னு சொல்லி சும்மா இந்த ஒரு இது வாங்கிட்டு வந்தேன், இந்த ஒரு பாக்ஸு. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே ஏன்னா எதுக்காக நமக்கு தேவைப்படுது ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா. ஸோ அதனால் ஒரு பாஸ்மதி ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த மக்கானா வாங்கிட்டு வந்திருந்தேன். இது சாப்பிட்டு, இதுக்கு நான் சாப்பிட்டதில்லை மக்கானா. ஆனால் சரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன், தேவைப்படும் சமையலுக்கு. அப்புறம் காய்கறி, மற்றதெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. பச்சை மிளகா கிடச்சிருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரியான காய்கறிங்க கிடைக்குங்க. சில நேரத்தில் கத்திரிக்காய் அது மாதிரிலாம் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது, வேற காய்கறி. அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கொண்டு வராங்க. எல்லா காய்கறியும் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. செலக்டிவாக சில காய்கறி ஒரு வாட்டி கொண்டு வருவாங்க, இன்னொரு வாட்டி இன்னொரு காய்கறி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி எனக்கு என்ன கிடைச்சதுன்னா அவரைக்காய் கிடைச்சிது. எப்பவுமே எனக்கு யூஸ்வலாக அவரைக்காய் இருக்காதீங்க, இந்த வாட்டி கிடைச்சிது. அதனால அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேங்க. கத்திரிக்காவும் இந்த வாட்டி கிடச்சிருந்துச்சு, சரின்னு சொல்லி கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சும்மா எங்கள் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இந்த காயுமே கிடச்சிருந்துச்சுங்க, இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன், இந்த ஒன்றும். அப்புறம் இது தெரியும் உங்களுக்கு, வாழைக்காய், இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே கிடைக்கிற வெங்காயமே நாங்கள் ஆனியனே யூஸ் பண்ணிக்கிறது. எனக்கு தலைக்கு நான் அப்பப்போ சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு அதோட ஜூஸை மட்டும் ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுட்டு தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதை நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. இந்தியாவில் இருந்த வரைக்கும் நமக்கு அது ஈஸியாக கிடைக்கும், அதனால நான் பண்ணிவிடுவேன், அடிக்கடி பண்ணுவேன். 2 weeks once அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் ஹேர் மாஸ்க் போட்டு. இங்கே இங்கே வந்ததுலேருந்து நான் ஹேர் மாஸ்க் போடுறதே இல்லை, ரொம்ப ரேர் தான். சரி இந்த வாட்டி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஹேர் மாஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இதை கொஞ்சம் அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுப்பேன். போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என் ஹேருக்காக நான் இந்த சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அதாவது கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். மற்றபடி சமையலுக்கு இங்கே இருக்க வெங்காயமே போட்டுக்கிறது, அவ்வளோதாங்க. இவ்வளோதான். ஸோ இன்னைக்கு இந்தியன் ஸ்டோர் போயிட்டு இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் மட்டும் போனதுனால என்னால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன். பெருசாக ரொம்பலாம் வாங்கலை. ஸோ இவ்வளோதாங்க. இதுதான், நல்லபடியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போதாங்க வீட்டுக்கும் வந்தேன். ஸோ அதான் சரி உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கலாமே அப்படின்னு போட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.